வணக்கம். இன்றைய நாள் 3 செப்டம்பர் 2025 புதன்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் பிரியாளவன். பனசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். செம்மணி வழக்கை கையாண்ட நீதிவான் ஏ ஆனந்தராஜாவுக்கு பதவி உயர்வுடன் இடமாற்றம். செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட கொலைகளை குறிக்கும் வகையில் புதைக்கப்பட்டிருந்த இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவிப்பு. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் இன்று வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவிப்பு. நுவரேலியாவில் போதைப்பொருள் தொழிற்சாலை விசாரணையில் அம்பலம். கச்சதீவு குறித்து ஜனாதிபதியின் கருத்துக்கு இந்திய அரசியல் கட்சிகள் கண்டனம். தியானன்மெனில் நடந்த சீனாவின் பிரமாண்டமான இராணுவ அணிவகுப்பு. பாகிஸ்தானில் மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதல்களில் குறைந்தது 22 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். யாழ் செம்மணி வழக்கை கையாண்டு வந்த யாழ் மாவட்ட நீதிமன்ற நீதிவான் ஏ ஆனந்தராஜாவிற்கு பதவி உயர்வுடன் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக சில நீதிபதிகள் பதவி உயர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அவர்களில் ஒருவராகவே நீதிபதி ஆனந்தராஜாவுக்கும் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. பதவி உயர்வுக்கான அனுபவத்தையும் தகுதியையும் நீதிபதி ஏ ஆனந்தராஜா நீண்ட காலத்துக்கு முன்னரே பெற்றிருந்த போதிலும் தற்போது திடீரென இந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் நீதிபதி ஏ ஆனந்தராஜா செம்மணி புதைக்குழி தொடர்பான வழக்குகளை இனிவரும் நாள்களில் கையாள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. செம்மணி புதைக்குழி தொடர்பான வழக்கில் கிட்டத்தட்ட 50% மேற்பட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளன. பணிகள் இவ்வாறு வேகமாக நிறைவடைந்ததற்கு நீதிபதி ஆனந்தராஜா காட்டிய அக்கறையும் அவருடைய அர்ப்பணிப்புமான செயற்பாடுகளுமே காரணம் என்று துறைசார் செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். இவ்வாறான பின்னணியில் அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டு செம்மணி புதைக்குழி தொடர்பான வழக்கை அவர் கையாள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 90க்கும் மேற்பட்ட சடலங்கள் சாத்தியமான நீதிக்கு புறம்பான கொலைகளை குறிக்கும் வகையில் புதைக்கப்பட்டிருந்தன என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. யாழ் செம்மணி மனித புதைக்குழி தளத்தில் நடைபெற்று வரும் விசாரணை குறித்த விரிவான அறிக்கையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கையில் முன்னேற்றம் மற்றும் குறிப்பிடத்தக்க சவால்கள் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளதுடன் நீதி அமைச்சர், காவல்துறை மா அதிபர், பாதுகாப்பு அமைச்சர், இராணுவ தளபதி, உயர்கல்வி அமைச்சர், நிதி அமைச்சர் ஆகியோருக்கு 16 பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளது. அறிக்கையிடும் காலப்பகுதியில் 200க்கும் மேற்பட்ட மனித எச்சங்கள் மீட்கப்பட்டதுடன் முதற்கட்ட கண்டுபிடிப்புகள் 90க்கும் மேற்பட்ட உடலங்கள் சாத்தியமான நீதிக்கு புறம்பான கொலைகளை குறிக்கும் வகையில் புதைக்கப்பட்டிருந்தன என்பதை குறிக்கின்றன. போதுமான தடயவியல், மானிடவியல் மற்றும் தொல்பொருள் நிபுணர்கள் இல்லாதமை, மேம்பட்ட கார்பன் டேட்டிங் முறைகளுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல் மற்றும் மரபணு பகுப்பாய்வில் உள்ள சவால்கள் உள்ளிட்ட நிபுணத்துவம் மற்றும் தொழில்நுட்பத்தில் முக்கிய இடைவெளிகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிக்கை அடையாளம் கண்டுள்ளது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் இன்று வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் இன்று இரவு வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாக அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2025 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் 10 நடைபெற்றது. நாடு முழுவதும் 2787 மையங்களில் புலமை பரிசில் பரீட்சை நடைபெற்றது. இதேவேளை இம்முறை புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கை 3,07,951 ஆகும் என அறியப்படுகிறது. நுவரேலியாவில் கிறிஸ்டல் மெத்தபேட்டமைன் போதைப்பொருள், அதாவது ஐஸ் போதைப்பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்று விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்தார். ஹெகேல் பத்ர பத்மே எனப்படும் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த நபர் இந்த தொழிற்சாலையில் 4 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை முதலீடு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் குறித்த தொழிற்சாலையை இயக்குவதற்காக நுவரேலியாவில் ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக 2000 கிலோவுக்கு அதிகமான ரசாயனங்கள் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் அவர் கூறினார். மேலும் இந்த பாதாள உலக நபர்கள் போலி கடவுச்சீட்டுகளை பெறுவதற்காக அரசியல் தொடர்புகள், போலீஸ் அதிகாரிகளுடனான தொடர்புகள்
மற்றும் குடிவரவு மற்றும் குடிக்கல்வி திணைகள் அதிகாரிகளுடனான தொடர்புகள் பற்றிய தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. இந்த விவரங்களை உறுதிப்படுத்த மேலும் ஆழமான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தொடர்வது இந்திய செய்திகள். கச்சதீவு குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்த கருத்துக்கு இந்திய அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. நேற்று முன்தினம் கச்சதீவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கச்சதீவு இலங்கைக்கு உரியது எனவும் அதை யாருக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது எனவும் தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்த இக்கருத்து ஆனது இந்திய அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்த நிலையில் இந்திய அரசியல் கட்சிகள் பெருங்கண்டனம் தெரிவித்துள்ளன. அந்த வகையில் கச்சதீவு குறித்த இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்த கருத்து இரு நாட்டு உறவுக்கு விரோதமானது எனவும் இந்த விடயத்தில் மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் தெரிவித்துள்ளார். தொடர்வது உலகச் செய்திகள். பாகிஸ்தானில் மேற்கொள்ளப்பட்ட 3 வெவ்வேறான குண்டு தாக்குதல்களில் குறைந்தது 22 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பலுசிஸ்தான் மற்றும் பக்துன்வா ஆகிய இடங்களில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் குவாட்டா என்ற இடத்தில் அரசியல் பேரணி ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் குறைந்தது 11 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவங்களின் போது சுமார் 30 பேர் வரை காயமடைந்துள்ளனர். ரஷ்யாவின் விளாடிமிர் புட்டின் மற்றும் வடகொரியாவின் கிம் கம் உன் ஆகியோரின் பங்களிப்புடன் புதன்கிழமை அதாவது 3 செப்டம்பர் மாதம் தனது நாட்டின் மிகப்பெரிய இராணுவ அணிவகுப்பை சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் நடாத்தினார். இதன் போது பேசிய சீன ஜனாதிபதி, உலகம் அமைதி அல்லது போருக்கு இடையேயான தேர்வை எதிர்கொள்கிறது என்று தியானன்மென் சதுக்கத்தில் 50,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கூடியிருந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். 2ஆம் உலகப் போரின் முடிவில் ஜப்பான் தோல்வியடைந்த 80 ஆண்டுகளை குறிக்கும் இந்த ஆடம்பர நிகழ்வை மேற்கத்திய தலைவர்கள் பெரும்பாலும் புறக்கணித்து வருகின்றனர். உக்ரைன் போர் மற்றும் கிம்மின் அணுசக்தி இலட்சியங்கள் காரணமாக மேற்கத்திய நாடுகளின் விரோதிகளாக பார்க்கப்படும் புட்டின் மற்றும் கிம் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாக இந்நிகழ்வில் பங்கெடுத்திருந்தனர். இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலிகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சிகளை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.